இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆவி ஆத்துமா தேகம் அவர்களுக்கு இனி நான் நல்ல அவரெல்லாம் என முடிவு செய்தோம். அதில் நிலைத்திருப்போம். அவர் நாளை மகிழ்ந்திடுவோம். நம் இஸ்ரவேலே இதுவே நம்மாரே அதிவேகமாய் செயல்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகவும் விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகவும் விசுவாசத்தில் முன்னடப்போம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. வேதம் அழகாக சொல்ல, ஒரு காரியத்தின் துவக்கம் அதை பார்க்கிலும் முடிவு ரொம்ப நல்லது என்று சொல்லுகிறார். முடிவை தான் நாம் பார்க்க வேண்டும். துவக்கம் ஒருவேளை அற்பமாக இருக்கலாம், அசட்டை பண்ணப்பட்ட கூடியதா இருக்கலாம், குறைவுகளோடு கூட நினைத்தபடி நிறைவாக ஆரம்பிக்க முடியாதவைகள் கூட இருக்கலாம். வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்ல முடியும். சாதாரணமாக அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? தாவீதுடைய ஆரம்பம் அற்பமாக தான் இருந்தது. எஸ்தர் ராஜத்தின் ஆரம்பம் ஒரு அனாதை பெண், ஒரு சிறு பிள்ளையாய் தான் இந்த ஆரம்பம் தான். ஆனால் தேசங்களுக்கு ராஜாத்தி ஆண்டவர் உயர்த்தினார். முடிவு ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அதுதான். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்குதான் ரட்சிப்பு பூரணத்துக்குள் வருகிறது. யோசித்து பாருங்கள். நாம் ஆரம்பத்தை பார்த்தே சரியில்லை என்றால் சோர்ந்து போய்விடுகிறோம். ஆரம்பத்தை பார்த்தே சரியில்லை என்று சொல்லி நாம் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம். அநேகருக்கு பிரச்சனை அதுதான். இன்றைக்கு கடந்து வருகிற பாதை, கடந்து வருகிற சூழ்நிலை, கடந்து வந்த கஷ்டத்தின் பாதை, நஷ்டங்கள், பலவீனங்கள், இதை பார்த்து நாளை தினத்தை குறைத்து மதிப்பிட்டு விடுகிறோம். அதனாலே விசுவாசத்தை இழந்து ஒன்றுமில்லாமல் எல்லாவற்றையும் இருக்கிறதையும் இழந்து விடுகிறோம். அப்படி அல்ல. நாளை தினம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறபடியினால் அது ஒரு காரணத்தோடு தான் கர்த்தர் காரியங்களை செய்வார் என்பதை இன்று நீங்கள் அறியாமல் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஒரு நாட்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு சிறு பெண் இங்கிலாந்து தேசத்திலே பிறக்கிறாள். குடும்பத்திலே கூட பிறந்தவர்கள்லாம் உண்டு. ஆனால் இவளுடைய கண் மட்டும் வித்தியாசமா இருக்கிறது. மற்ற கூட பிறந்த சகோதரி சகோதரியோட கண் வித்தியாசமா இருக்கும்போது இவருக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு. அம்மாட்ட போய் அழுகிறாய், அம்மா என் கண்ணு மட்டும் பிளாக்கா இருக்குது, கருவிழி மற்றவங்களுக்கு எல்லாம் ப்ளூவா இருக்குது, எனக்கு மட்டும் வித்தியாசமா இருக்குன்னா அந்த அம்மா சொன்னாங்க, நீ ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது போய் ஜோம் பண்ணிட்டு கண்ணாடி போய் பார்க்கும் காலையிலே. ஆனா அதே மாதிரி தான் இருக்கும், மாற்றமே இல்லை. பல நாட்கள் ஜோம் பண்ணி இந்த சிறு பிள்ளை தோற்று போயிடுச்சுது, கடைசியில விட்டுருச்சுது. ஆனா நாட்கள் சென்றது, காலங்கள் சென்றது, வருடங்கள் சென்றது. ஆனா ஒரு நாள் அதே அருமையான பெண்ணை ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு அழைத்து தேசம் விட்டு தேசங்களுக்கு கொண்டு வந்து பயன்படுத்தி கடைசியிலே இந்தியாவிலே அதன் தமிழக மாநிலத்திலே தென்பகுதிக்கு கொண்டு போய் அங்கு ஆண்டவர் வல்லமையை பயன்படுத்துகிறார். அப்பொழுதுதான் உங்க ஜனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் கண்ணும் தன்னுடைய கண்ணும் ஒரே மாதிரி இருக்கிறதை பார்க்கும் பொழுது ஒரே சந்தோஷம். அன்று எனக்கு இதனுடைய அர்த்தம் புரியவில்லை, இதனுடைய ரகசியம் எனக்கு புரியவில்லை. ஏன் என் கண் மட்டும் எப்படி இருக்கிறது? எங்கள் வீட்டுல எல்லாருடைய கண் வேற மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லி நான் அழுதேன், ஜெபித்தேன். ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை. ஆனால் அதுவும் எனக்கு நல்லதாக மாறிவிட்டது. என்னுடைய காரியத்தின் துவக்கம் அற்பமா அல்லது ஒன்றுவாதி தான் இருந்தது. ஆனால் நீ முடிவு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுகிறார். அவள் தான் எமி கார்மைக்கல் அம்மா. யோசித்து பாருங்க. அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஏன் இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலை கொடுக்கவில்லை, ஏன் இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை, ஏன் இந்த ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்யவில்லை, ஏன் மாற்றம் வரலை என்று நினைக்கிறீங்களா? சோர்ந்து போக வேண்டாம். ஒருவேளை காரியத்தின் துவக்கம் சாதாரணமாக இருக்கலாம், முடிவு அசாதாரணமாக இருக்கும். அதை நீங்கள் அந்த நாட்கள் வரும்பொழுது நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள், அறிந்து கொள்வீர்கள். நான் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய கரத்துல கொடுத்து கர்த்தர் எதை செய்தாலும் என் வாழ்க்கையில நலமானதை நல்லதை தான் செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திற்காக நன்றியோன்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவேளை நாங்கள் ஆரம்பிக்கிற சில காரியங்கள் அற்பமா இருக்கிறதப்பா, சில காரியங்கள் மற்றவர்களால் அசட்டை பண்ணக்கூடிய அளவுதான் இருக்கிறது. ஆனால் அதை பார்த்து நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடி உம்மை சார்ந்து கொண்டு ஒரு நாள் வரும் சாதாரணமா ஆரம்பிக்கப்பட்ட அந்த காரியங்கள் அசாதாரணமாய் மாறிவிட
நாமத்தை மகிமைப்படுத்த என்பதை நாங்கள் இந்த நாளிலும் உணர்ந்து கொள்கிறோம், அறிகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்பா, சோர்ந்து போன பிள்ளைகளுக்கு தைரியம் கொடுத்து இதிலும் ஒரு நன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார், இந்த காரியத்திலும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த புரிதலோடு கூட தொடர்ந்து நியமித்திருக்கிற பாதையில ஓடி மகிமைப்படுத்த, உயர்த்த, பாடி புகழ நீர் உதவி செய்வீராக. அப்படிப்பட்ட கிருபை இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகான மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லதுன்னு சொன்னது போல கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக முடித்துக் கொடுப்பார். சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்கதானே, ரட்சிப்பின் தேவன் நீங்கதானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்கதானே, ரட்சிப்பின் தேவன் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை.